நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க கடைசியா எப்போ அமைதியா எந்த யோசனையும் இல்லாம ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்திருந்தீங்க? நம்மள பல பேருக்கு உடம்பு இங்க இருக்கும், ஆனா மனசு எங்கேயோ இருக்கும். நேத்து நடந்த ஒரு சண்டைய யோசிச்சுட்டு இருப்போம், இல்ல நாளைக்கு நடக்க போற ஒரு விஷயத்த நினைச்சு பயந்துட்டு இருப்போம். அவங்க ஏன் அப்படி சொன்னாங்க? நம்ம ஏன் அப்படி செஞ்சோம்? ஒருவேளை இப்படி நடந்தா என்ன பண்றது? இந்த கேள்விகளுக்குள்ளேயே நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடுது. இதுதான் நாம ஓவர் திங்கிங்னு சொல்றோம். இது ஒரு மனவியாதி கிடையாது, ஆனா இது ஒரு போதை. உங்களை ஒரே இடத்துல உட்கார வச்சு உங்க சக்திய மொத்தமா உறிஞ்சி எடுக்கிற ஒரு மாயை. இன்னைக்கு இந்த வீடியோல இந்த மனச்சுழல்ல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு ரொம்ப ஆழமா ஆன்மீக ரீதியா பார்க்க போறோம். இரவு தூங்கணும்னு நினைக்கிறோம், ஆனா நாம தூங்குறதுக்குள்ள நம்மளே அறியாம நம்ம மைண்டு நம்மளை எங்கேயோலாம் கூட்டிட்டு போயிடுது. தூங்குறதுக்கு பெட்ல இருந்த நாம திடீரென ஸ்கூல் லைஃபுக்கு போயே 1990ல ஜெய் என்ன பண்ணா, இல்ல விஜி என்ன சொன்னான்னு யோசிச்சுட்டு இருப்போம். அன்னைக்கு அப்படி நடந்துருச்சே, நாளைக்கு இப்படி நடந்துருமோ ஐயோன்னு யோசிச்சு அந்த தாட்ஸுக்குள்ளேயே சிக்கிக்கிறோம். நம்ம மூளை ஒரு ப்ராப்ளம் சால்விங் மஷீன். அதுக்கு எப்பவும் ஒரு வேலை வேணும். ஒரு பிரச்சனை இல்லைனா கூட புதுசா ஒரு பிரச்சனைய உருவாக்கி அதை சால்வ் பண்ண முயற்சி பண்ணு. ஓவர் திங்கிங் பண்ணும்போது நாம என்ன பண்றோம் தெரியுமா? நடக்காத ஒரு விஷயத்துக்கு கற்பனையிலேயே வலிக்க வலிக்க மருந்து போடுறோம். இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்! ஆன்மீகம் ஒரு ஆழமான விஷயத்தை சொல்லுது. அந்த விஷயத்த உண்மையா உணர்ந்து தெளிஞ்சிட்டீங்கன்னா உங்க லைஃப்ல பாதி ப்ராப்ளம்ஸ் இருக்காது. அப்படிப்பட்ட அந்த உண்மை என்ன? யூ ஆர் நாட் யுவர் மைண்ட். நீங்களும் உங்க மைண்டும் ஒரே விஷயம் கிடையாது. அதாவது நீங்க வேற, உங்க எண்ணங்கள் வேற. ஆனா நாம என்ன பண்றோம்னா வர்ற ஒவ்வொரு எண்ணத்தையும் நான் அப்படின்னு நம்புறோம். ஒரு ஆத்த நினைச்சு பாருங்க. அந்த ஆத்துக்கு நடுவுல நீங்க நிக்கிறதா கற்பனை பண்ணிக்கோங்க. தண்ணி ஓடிட்டே இருக்கு. அந்த தண்ணி கூடவே நீங்களும் அடிச்சிட்டு போனா அது ஓவர் திங்கிங். அந்த தண்ணிய போல உங்க தாட்ஸ் உங்களை அறியாம எங்கேயோ உங்களை திக்கு தடுமாற வச்சு கூட்டிட்டு போயிடும். கடைசியில காயப்பட்டு வேதனையோடு நிக்க போறது நீங்க தான். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதே கரையில நின்னு அந்த தண்ணி போறத மட்டும் பாத்தீங்கன்னா என்ன நடக்கும்? இங்கதான் நாம எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய நம்ம சித்தர்கள் நமக்கு சொல்லி அந்த ரொம்ப ஆழமான உண்மை தெரிய வருது. அதுதான் அவேர்னஸ். தமிழ்ல விழிப்புணர்வுன்னு சொல்றோம். மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டா. மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டா. மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டா. மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே. இது சாதாரண பாட்டில்ல, அகஸ்தியர் பெருமானின் ஞான உபதேசம். எல்லாரும் மனச செம்மையாக்குறனா உடனே மைண்ட் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறது. இங்கதான் நாம எல்லாருமே தவறு செய்யறோம். எந்த விஷயத்தை நாம அடக்க நினைச்சாலும் அது ஏதாச்சும் ஒரு வழியில வெளியில வரத்தான் பார்க்கும். எதை நாம நினைக்க கூடாதுன்னு நினைக்கிறோமோ மைண்டு நம்மள அங்கேயே கூட்டி போய் விட்டுரும். உதாரணத்துக்கு நான் சொல்ற மாதிரி செய்ங்க. ஒரு யானைய பத்தி நினைக்காதீங்க. இப்ப உங்கள எத்தனை பேர் யானைய பத்தி நினைச்சிங்க பாத்தீங்களா? இதுக்கு ஒரு சிம்பிள் வழி இருக்கு. மனசை அடக்க நினைக்காதீங்க, அத கவனிக்க கத்துக்கோங்க. மனசுல வர்ற தாட்ஸ், எமோஷன்ஸ் எல்லாத்தையும் அலோவ் பண்ணுங்க. அது வரக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ணாதீங்க. ஆனா அது உங்க மைண்ட் உங்களுக்கு தார ஒரு தாட்டுங்கிற விழிப்புணர்வோட பாருங்க. இது எப்படின்னா நைட் டைம்ல இருட்டு நேரத்துல பேய பத்தி யோசிக்க கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனா பேய் பத்திய எண்ணங்களும் கடைசியா பார்த்த பேய் படங்களும் தான் மைண்டுக்கு வந்துட்டு போகும். இதுதான் முன்ப சொன்ன யானை உதாரணம். எதை நினைக்க கூடாதுன்னு நினைக்கிறோமோ மைண்டு நம்மள அங்கேயே கூட்டி போய் விட்டுரும். அப்ப இது எப்படி டீல் பண்ணணும்? தாட்ஸ் வரும்போது ஒருபடி மேல போய் பாருங்க. இந்த பயங்கர தாட்ட மைண்டு தான் எனக்கு தருது, அது எப்படியெல்லாம் தருது, என்ன செய்யுதுன்னு ஒரு பார்வையாளர் போல பார்க்கணும். பேய் பத்தி யோசிக்கிறேன்னு அடக்க பாராதீங்க. பதிலா அந்த எண்ணத்தை கவனிக்குங்க. ஒரு விழிப்புணர்வோட சொல்லுங்க, இது ஒரு தாட், இது உண்மை இல்ல, இது என் மனசு எனக்கு தார ஒரு பயமான எண்ணம் மட்டும். அதை என்னால எதுவும் செய்ய முடியாது.
நீங்க ஒரு படம் பார்க்க போறீங்க. அப்ப ஆடியன்ஸா இருந்து எப்படி அந்த படத்த பார்ப்பீங்க? படத்துல நடக்கிற விஷயங்கள உங்கள காயப்படுத்தவோ, இல்ல அஃபெக்ட் பண்ணவோ விடுவீங்களா? இத்தன நாளா படத்துல நடிக்கிற நடிகர், இயக்குனர் தார எல்லா கட்டளையையும் செய்யற மாதிரி உங்க மைண்ட் தார எல்லா கமெண்ட்ஸையும் செஞ்சு பழகிட்டீங்க. உங்க மனசு ஒரு தியேட்டர்ன்னு நெனச்சுக்கோங்க. வர்ற எண்ணங்கள் எல்லாம் வெறும் சினிமா தான். ஸ்கிரீன்ல வர்ற பேய் உங்கள நிஜத்துல கடிக்க முடியாது. அதே மாதிரி தான் உங்க எண்ணங்களும். அது வெறும் பிம்பங்கள் தான். இனி மேலாவது உங்கள யார் கண்ட்ரோல் பண்றாங்கன்னு பாருங்க. அடுத்த முறை பயமான எண்ணம் வரும்போது பயப்படாதீங்க. மனசோட சொல்லுங்க, ஆஹா! பாரு, நம்ம மனசு இப்ப புதுசா ஒரு பயத்த உருவாக்குது. எவ்வளவு கிரியேட்டிவா வேலை செய்யுது இந்த மானங்கெட்ட மனசு. அப்படின்னு ஒரு பார்வையாளனா நின்னு வேடிக்கை பாருங்க. நீங்க வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சாலே அந்த எண்ணம் அதோட சக்தியை இழந்துரும். சில நேரத்துல நாம சும்மா இருப்போம். ஆனா சடனா ஒரு ஈவில் தாட் வரும். உயரமான இடங்கள்ல இருக்கும்போது நான் இப்ப இங்க இருந்து குதிச்சிட்டா என்ன நடக்கும்னு வரும் இல்ல. நமக்கு ரொம்ப புடிச்சவங்கள பத்தி தப்பா பேசும். நாமளே அப்புறம் என்னடா இது நாமளா இப்படி யோசிச்சோம்னு கில்ட் ஆயிருவோம். நமக்கு வார தாட்ஸ் நீங்க தான்னு நினைக்கும் போதுதான் வலி, வெறுப்பு தொடங்குது. இங்க இந்த தாட்ஸ்லாம் தாரது மைண்டு தான். அது பின்னால போய் அதுக்கு மீனிங் கொடுத்து அதை செயல்படுத்துற கண்ட்ரோல் நம்மள்ட்ட தான் இருக்கு. மைண்ட் உங்க ஆக்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண விட போறீங்களா, இல்ல நீங்க உங்க ஆக்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண போறீங்களா? சாய்ஸ் நம்ம கையில இருக்கு. நீங்க அதிகமா யோசிக்கிறப்போ ஒன்னு கவனிச்சிருக்கீங்களா? உங்க மூச்சு ரொம்ப வேகமா அல்லது ரொம்ப மேலோட்டமா இருக்கும். உண்மையில மனசுக்கும் மூச்சுக்கும் ஒரு ஆழ்ந்த நேரடி கனெக்ஷன் இருக்கு. எப்போ உங்க மனசு ஒரு நெகட்டிவ் லூப்புக்குள்ள சிக்கிக்குதோ அப்போ ஒரு நிமிஷம் நில்லுங்க. உங்க மூச்சை மெதுவா கவனத்தோட கவனிங்க. இது உங்க மனசை முழுமையா சாந்தப்படுத்தும். மூச்சை உள்ள இழுக்கும்போது மனசுக்குள்ள தெளிவாக சொல்லுங்க, நான் முழு அமைதியா இருக்கேன். வெளியே விடும்போது உறுதியாக சொல்லுங்க, தேவையில்லாத எண்ணங்களையும் கவலைகளையும் வெளியே விடுறேன். இது வெறும் பயிற்சி இல்ல, இது ஒரு உயர்ந்த தவம். இப்போ இந்த ஓவர் திங்கிங் பழக்கத்தை உடைக்க 3 முக்கியமான வழிகளை பார்க்கலாம். முதல் வழி 5 செகண்ட் ரூல். ஒரு விஷயத்த பத்தி 5 செகண்டுக்கு மேல தேவையில்லாம யோசிக்கிறீங்கன்னு தெரிஞ்சா உடனே அந்த இடத்திலிருந்து எழுந்து வேற ஒரு வேலையை செய்ய ஆரம்பிங்க. ஆக்ஷன் இஸ் தி எனிமி ஆஃப் ஓவர் திங்கிங். இரண்டாவது வழி, ரைட் இட் டவுன். மனசுக்குள்ளேயே வச்சு யோசிக்கிறது ஒரு இருட்டு அறைக்குள்ள சுத்துற மாதிரி இருக்கு. அதை ஒரு பேப்பர்ல தெளிவாக எழுதுங்க. எழுதும்போது உங்க பயம் எவ்வளவு சின்னதுன்னு உங்களுக்கே தெளிவாக புரியும். மூன்றாவது வழி, சரணாகதி. இதுதான் மிகச்சிறந்த ஆன்மீக வழி. என்னால முடிஞ்சதை நான் செய்துவிட்டேன், பலனை இறைவனிடமோ அல்லது பிரபஞ்சத்திடமோ விட்டுவிடுகிறேன் அப்படின்னு சொல்ல கத்துக்கோங்க. எல்லாத்தையும் நீங்களே கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்காதீங்க. வாழ்க்கைங்கிறது யோசிக்கிறதுக்காக மட்டும் இல்ல, வாழ்றதுக்காகவும் தான். ஒரு செடி வளர்றத பாருங்க, ஒரு குழந்தை சிரிக்கிறத பாருங்க. அங்கெல்லாம் எந்த பிளானிங்கும் இல்ல, வெறும் வாழ்க்கை தான் இருக்கு. சில நேரத்துல நம் மனசுல எதிர்மறையா நினைச்ச ஒண்ணு நிஜத்துல ரொம்ப எளிமையா, ஏன் ரொம்ப அழகா கூட நடக்கும். உங்க மனசு ஒரு குளம் மாதிரி இருக்கு. அதை தொடர்ந்து குழப்பிட்டே இருந்தா சேரும் தூசியும் தான் மேல வரும். ஆனால் அதை அப்படியே அமைதியா விட்டுட்டீங்கன்னா கொஞ்ச நேரத்துல தெளிவான தூய தண்ணி தெரிஞ்சிடும். அந்த அழகான தெளிவு தான் உங்க ஆன்மா. எப்ப நீங்க விழிப்புணர்வோட அந்த அவேர்னஸோட உங்க தாட்ஸ், ஆக்ஷன்ஸ், டிசிஷன் செய்றீங்களோ அப்பதான் நீங்க உண்மையான வெற்றி அடையுறீங்க. நீங்க எவ்வளோ பெரிய லட்சாதிபதியா இருந்தா கூட உங்க மனசுல நிம்மதி இல்லைனா, ஓவர் திங்கிங் பண்ணாம இருக்க முடியலனா, எந்த செல்வமுமே உண்மையான பயன் இல்ல. அமைதி என்பது வெளியே கிடைக்க மாட்டாது, அது உங்களுக்குள் மட்டுமே உள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன தெளிவை கொடுத்திருக்கும்னு நம்புறேன். அப்படி கொடுத்திருந்தா இன்னைக்கு நீங்க எதை பத்தி ரொம்ப அதிகமா கவலைப்படுறீங்களோ அதை ஒரு கமெண்டா கீழே போடுங்க. அதை அங்கேயே விட்டுட்டு இன்னைக்கு இந்த நிமிஷத்தை சந்தோஷமா வாழுங்க. இதுபோல ஆழமான ஆன்மீக உண்மைகளை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைஞ்சிருங்கள். இந்த பயணத்தை தொடர்ந்தால் உங்க ஆத்ம வளர்ச்சி நிச்சயமாக ஏற்படும். அன்பே சிவம். நன்றி.